ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு 1 மினிட் ரிவ்யூல எந்த படத்தை பத்தி பார்க்க போறோம்னா அயோத்தி படத்தை டைரக்ட் பண்ணது வந்து மந்திரமூர்த்தி. இதுல சசிகுமார் வந்து லீடா நடிச்சிருக்காரு. மாரி வினோத், விஜய் டிவி புகழ், போஸ் வெங்கட் இவங்கெல்லாம் வந்து கூட நடிச்சிருக்காங்க. மாரி வினோத்தும் விஜய் டிவி புகழும் வந்து சசிகுமாருக்கு ஒரு ஃப்ரெண்ட் ரோலா த்ரூ அவுட்டா படத்துல வராங்க. இந்த படத்துல ஹீரோயினோட பேர் வந்து பிரீத்தி. ஹீரோயோட ஃபேமிலி அயோத்தியிலிருந்து ராமேஸ்வரத்துக்கு ஒரு வழிபாட்டுக்காக வராங்க. வர வழியில என்ன நடக்குது அப்படின்றதுதான் ஒரு கதையை. ஹீரோயினோட அப்பா வந்து ஒரு மாதிரி மண்டை சூடு பிடிச்சவர், அடிக்கடி டென்ஷன் பார்ட்டியா இருக்காரு. ஆனா அவங்க அம்மா வந்து ஒரு மாதிரி கேரிங்கான பர்சன், எல்லாத்தையும் பார்த்து அப்படி இது பண்ணியா அது பண்ணியான்னு கேட்கக்கூடிய ஒரு பர்சனா இருக்காங்க. இவங்க அயோத்தியிலிருந்து ராமேஸ்வரத்துக்கு வரதுக்கு தமிழ்நாட்டுக்குள்ள வந்து மதுரையில ஒரு டாக்ஸி பிடிச்சி போறாங்க. அந்த டாக்ஸி டிரைவர் வந்து சசிகுமாரோட ஃப்ரெண்டு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இவங்க அப்பா கொஞ்சம் மண்டை சூடு பிடிச்சதுனால ஹீரோயினோட அப்பாவுக்கும் அந்த கேப் டிரைவருக்கும் ஒரு சண்டை வருது. அதுல ஒழுங்கா டிரைவ் பண்ண முடியாம ஆக்சிடென்ட் ஆயிருது. இந்த ஆக்சிடென்ட் கேள்விப்பட்டு வந்த சசிகுமார் இவங்களெல்லாம் பார்த்துட்டு ஐயோ மொழி தெரியாதவங்களா இருக்காங்க, இவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல வந்து ஹெல்ப் பண்றாரு. இவர் ஹெல்ப் பண்ணி அவங்க அம்மா டெட் பாடியோட எப்படி திருப்பி அயோத்திக்கு அனுப்புறாரு அப்படின்றதான் வந்து ஒரு மெயின் கதையா இருக்கு. கிளைமேக்ஸ்ல ரத்தம், அந்த சண்டை, அந்த மாதிரிலாம் முடியாம ஒரு மாதிரி ஹியூமனிட்டியை காட்டுற மாதிரி சில விஷயம்லாம் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா அவர் அங்க கொண்டு போய் டிராப் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க அப்பா வந்து கேட்கிறாரு, உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்கிறப்ப ஒரு முஸ்லீம் பேர் சொல்றாரு. ஸோ மொத்தமா ஒரு சண்டை அந்த மாதிரிலாம் காட்டாம ஹியூமனிட்டியா இந்த ரிலீஜன் அந்த ரிலீஜனுக்கு ஹெல்ப் பண்றாங்க அப்படின்றத வந்து சூப்பரா காட்டிருக்காங்க. ஒரு கோமாளி பட கிளைமேக்ஸ் மாதிரி காட்டியிருக்காங்க. இதுக்கு நடுவில் அவங்க அப்பா அவரை எப்படி ஒரு நல்ல பர்சனாலிட்டியா சேஞ்ச் பண்ணிக்கிறாரு அப்படின்றதையும் வந்து படத்துல சூப்பரா காமிச்சிருக்காங்க. இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் ரகுராம், அவர் வந்து மியூசிக்ல சூப்பரா பண்ணியிருக்காரு. படம் பார்க்கறதுக்கே பயங்கரமா வந்திருக்கு. ஸோ இது கேட்கறதுக்கே செம்மையா இருக்கு. நானும் போய் பக்கத்துல இருக்கிற தேட்டர்ல பார்த்துட்டு வந்து கமெண்ட் சொல்றேன் அப்படின்றவங்களாம் மறக்காம பார்த்து வந்து கமெண்ட் சொல்லுங்க. இதே மாதிரி வேற படத்தோட ரிவ்யூல மறுபடியும் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் மறக்காம இதழ் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.